இன்னைக்கு நாம புத்தகங்களை விட அதிகமாக நம்ம மொபைல் ஃபோனை நேசிக்கிறோம். அதுவும் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளை வச்சுட்டு இருக்கா, நம்ம அதை வச்சுட்டு இருக்கோமானே புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நைட்டு பயங்கரமாக மழை, இடி, மின்னல் அடிச்சு நொறுக்கும் அந்த ஊரில். காலையில் ஏஞ்சி எல்லாம் ஓடுவாங்க. போய் பார்த்தா அந்த அரச மரம் விழுந்து அந்த முனியப்பன் சிலை கீழே கிடக்கும். ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி லூசு உட்காந்துருப்போம். அப்போ அந்த குழந்தை ஒன்று சொல்லும், ஏனென்றால் இப்படி நடந்து விட்டது, ஏனென்றால் முனிசாமிங்கிறது ஒரு சிலை, ஆனால் லூசா இருந்தாலும் அவரிடம் ஜீவன் உள்ளது, அவன் உயிர் உள்ளவன் என்று ஒரு குழந்தை சொல்வது போல அந்த கதை முடிவடையும். ஒரு குதிரை வண்டிக்காரன், அவன் பேர் முருகேசு. அந்த கதையில் வருகின்ற அவள் பெயர் அம்மாளு. இந்த குதிரை வண்டி ஓட்டி இவன் கொண்டு வர காசை நம்பிதான் குடும்பம். ஆனா இவன் சாராயம் குடிக்கிறான், தினந்தோறும் குடித்து விட்டு வருகிறான். ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்பொழுது குதிரையும் அவனும் கீழே விழுந்து நொறுங்கி வண்டி காலி. அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் மரண படுக்கையில் கிடக்கிறான். வெளியில் வருகிறாள் அம்மாளு. அம்மாளுக்கு அன்று இரவு அங்க இருக்கிற இருட்டில் தன் உடலை விற்க வேண்டிய நிலை வருகிறது. 4 ரூபாய் கிடைக்கிறது. தன் கணவனுக்கு கஞ்சி ஊட்டுவதற்குத்தான் அவள் உடலை விட்டிருக்கிறாள். இது கற்பா கற்பில்லையா என்கிற கேள்வியோடு புதுமைப்பித்தன் அந்த கதையை அற்புதமாக முடித்திருப்பார். நம்ம ஆளுங்களுக்கு இப்ப இருக்கிற பழக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு கல்யாணத்துக்கோ எங்கேயாவது போகணும்னா பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். பணக்கார தோரணை, ஸ்டேட்டஸ். அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டு பொம்பளைட்ட ஒரு வைர நெக்லஸ இரவலா வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. போற இடத்துல நெக்லஸ் காணாம போயிடுச்சு சார். நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இவங்க பஞ்ச பராரிங்க, ஒத்த விஷயம் கிடையாது, பூட்ட கேஸ். தான் ஸ்டேட்டஸ பெருசா காமிச்சிக்கிறதுக்கு அந்த பொம்பளைட்ட இருந்து இரவல் வாங்கிட்டு போகுது. அங்க போய் காணாம போயிடுச்சு சார். 10 ஆண்டுகள் இந்த குடும்பம் 10 ஆண்டுகள் கடுமையா உழைச்சு சோத்துக்கும் வழி இல்லாம சேர்த்து வச்சு அதே மாதிரி ஒரு நெக்லஸ் செஞ்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரி நெக்லஸ கொண்டு போய் இந்த அம்மா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேடு வழியும் முகத்தோட அன்னைக்கு வாங்கிட்டு போனேன், சாரி இந்தாங்கன்னு கொடுக்க போகும். அந்த பொம்பளை கதவை தரப்பா, சொல்லுங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன நெக்லஸ் நான் இருக்குங்களா, இந்தாங்க பார்த்துருவாங்க. இது என் நெக்லஸ் இல்லையே. இல்லைங்க இப்போதான் லேட்டஸ்டா செஞ்சது, என்னுடைய நெக்லஸ் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கதவை சாத்திடுவாங்க. இன்றைய என்னுடைய இந்த உரையை யாருக்கு சமர்ப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தின் ஒரு போராட்டத்தை தமிழ்துறை தலைவர் அவர்கள் நினைவுபடுத்திவிட்டார். அவர் இன்று வீற்றிருக்கின்ற அந்த இருக்கையில் ஒரு காலத்தில் இருந்தவர் மறைமலை அடிகள் அவர்கள். தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர். ஒரு காலத்தில் ஞானசாகரம் என்கிற ஒரு இதழ் நடத்தி தனித்தமிழ்வாதியாக ஆன பிறகு அறிவுக்கடல் என்று அந்த இதழுக்கு பெயர் சூட்டிக் கொண்டவர். 1934 தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். அப்போது மாகாண அரசாங்கம் இனி தமிழ் படிக்க தேவையில்லை, ஹிந்தியையும் ஆங்கிலத்தையும் படியுங்கள் என்று ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வருகிறது. பல்கலைக்கழகத்தில் அதை அங்கீகரிப்பார்கள் என்று மறைமலையர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அதை அங்கீகரித்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் தன்னுடைய பதவியை மறைமலை அடிகள் ராஜினாமா செய்தார். இந்த ஒரு நிகழ்வு, மறைமலை அடிகள் என்கிற அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்கிற அந்த ஒரே ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கிற ஒரு பெரிய நெருப்பை தோற்றுவித்த ஒரு முதல் அக்கினி குஞ்சொன்று கன்றேன் என்று சொன்னானே பாரதி, அதுவாக மாறியது வரலாறு. அப்பேற்பட்ட மாபெரும் அறிஞர் மறைமலை அடிகள் அவர்களுக்கு இன்றைய என் உரையை பணிவோடு நான் சமர்ப்பிக்கிறேன். மகாகவி பாரதியின் நினைவு நாள் இன்று. இந்த நாளில் ஔவை மன்றத்தை நாம் தொடங்கி வைக்கிறோம். இங்கே வர வேண்டும், நீங்கள் எங்கள் மாணவர்களை சந்திக்க வேண்டும், என் தோழர்களோடு நீங்கள் உரையாட வேண்டும் என்று ஔவை என்கிற இந்த அற்புத மன்றத்தின் தலைவி என்னை அழைத்தார்.
அப்போது நான் அவருக்கு வாசிப்பாயா என்று தலைப்பு கொடுத்தேன். எதை வாசிக்க சொல்கிறீர்கள்? எப்படி வாசிக்க சொல்கிறீர்கள்? ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாசித்துக் கொண்டிருப்பதெல்லாம் என்ன என்கிற சூழலை குழந்தைகளோடு இருந்து அனுபவித்துக் கொண்டிருப்பவன் என்பதால் வாசிப்பாயா என்கிற தலைப்பு மிகவும் அவசியம் என்று நான் கருதினேன். மறைமலை அடிகள் யாருக்கு நம்முடைய உரையை இன்று சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாமனிதர் இறந்து போகும் பொழுது அவரிடம் 8000 புத்தகங்கள் இருந்தன என்று வரலாறு சொல்கிறது. அந்த 8000 புத்தகங்களையும் இந்த எம்சிசி கேம்பஸில் இருக்கும் நூலகத்திற்கு அவர் கொடையாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவரால் உருவான நூலகங்கள் அதிகம். மணிமொழி நூலகம் என்று தனியாகவே ஒரு நூல் நிலையம் வைத்திருந்தார். எனவே வாசிப்பாயா என்று உங்களை கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். சமீபத்தில் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய போரும் அமைதியும் நான் வாசித்து முடித்த புத்தகம். அதை ஒரு புத்தகம் என்று சொல்வதை விட அதை நான் ஒரு கோர்ஸ், எனக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு பாடம், ஒரு கோர்ஸ். 1400 பக்கங்கள் கொண்ட ஒரு கோர்ஸ் அது. நீங்க அந்த பாடத்தை படிக்க வேண்டும். அதுல எதை நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ 16வது அத்தியாயம் முதல் 21ஆம் அத்தியாயம் வரை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். ஒரு நாவல் 1869 எழுதப்படுகிறது. 1869 எழுதப்பட்ட ஒரு நாவல் இன்றைக்கு நான் வாசிக்கும் பொழுது என்னை எழுப்புகிறது. அந்த நாவலின் கதைக்களத்தில் 1922 மகா கேதரின் ஆட்சியில் இருக்கிறார். திமிர் பிடித்த இந்த கேதரின் ரஷ்யாவில் கொண்டு போய் பிரெஞ்சு மொழியை ஆட்சி மொழி என்று அறிவிக்கிறார். இது எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துகிறது. சாதாரண மக்கள் ரஷ்ய மொழி பேசுகிறார்கள். ராணுவத்தில் இருக்கும் சாதாரண படை வீரர்கள் ரஷ்ய மொழி பேசுகிறார்கள். ஆனால் தளபதிகளும் ஆட்சி மொழியாகவும் பிரெஞ்சு தொடரும் என்று அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவித்து அது போராட்ட களமாக மாறுவதற்குள் நெப்போலியன் படையெடுத்து விட்டான். 16வது அத்தியாயம் அப்படித்தான் தொடங்குகிறது. நான் ஒரு கதை சொல்லி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களோடு நான் இந்த எவ்வளவு நேரம் பேசுகிறேனோ அத்தனையும் கதைகளாக பேசப் போகிறேன். அதில் இந்த கதை தொடங்கிவிட்டது. நெப்போலியன் பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவன். அவனுடைய ஆட்சி மொழி பிரெஞ்சு. அவன் படையெடுத்து வருகிறான். பிரெஞ்சை ஆட்சி மொழி ஆக்கிய கேதரின் ஆட்சியில் இருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது? மிக அருமையான ஒரு கேள்வியோடு 16ஆம் அத்தியாயம் தொடங்குகிறது. இதை திரைப்படமாக எடுத்தார்கள். கிங் வைடார் என்கிற ஒரு இயக்குனர் இதை படமாக எடுத்து அலெக்சாண்டர் செலன்கோவ் என்கிற ஒரு நடிகர் நெப்போலியனாக நடித்திருக்கிறார். இப்போ நான் திரைப்படத்துக்கு வந்து விட்டோம். நெப்போலியன் ரொம்ப குட்டையாக இருப்பான். அவன் கத்தியை அப்படி சொருகிட்டு நடந்து போகும்பொழுது அவன் நடக்கும் இடமெல்லாம் சிவப்பு கமலத்தை அறுத்துருவான். கத்தி அவ்வளவு நீளமா இருக்கும். அவனை விட அவன் அவ்வளவு குட்டை. ஆனால் குதிரை மேல் ஏறி அமர்ந்தால் அவனை விட வேகமாக செல்லும் வீரன் கிடையாது. அதனாலதான் அவன் நம்பர் 1. அங்க ஒரு போர் நடக்கிறது. ஆனால் நெப்போலியன் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் போரும் அமைதியும் நாவலில் இருக்கிற டால்ஸ்டாய்க்கு இருக்கிறது. டால்ஸ்டாய் ஒரு ரஷ்யன். ஆனா ரஷ்யாக்காரன் நெப்போலியனை அறிமுகப்படுத்தணும். அவன் நாவல்ல அற்புதமாக பூந்து விளையாடி இருக்கிறான் டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். காந்தி கூட ஒரு இடத்தில் எழுதியிருப்பார், டால்ஸ்டாயிடம் ஒரு அரசியலற்ற நிலையை பார்த்தேன். ஆச்சரியமா இல்லை, டால்ஸ்டாய் முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதி. நெப்போலியன் ரஷ்ய படைகளிடம் போய் சாதாரண வீரர்களிடம் ரஷ்ய மொழி பேசுகின்றான். அவன் ரஷ்ய மொழி அறிந்தவனாக இருக்கிறான் என்று ஒரு இடத்தில் வருகிறது. ஆனால்
ஷான் கிர்பான் போர் என்கிற ஒரு போரை முன்வைத்துதான் 16ஆம் அத்தியாயத்திலிருந்து 21ஆம் அத்தியாயம் வரையில் போரும் அமைதியும் நாவல் பேசுகிறது. அதான் படம் எடுக்கலாம். போர்ல ஜெயிச்சிட்டாயா, போட்டு பின்னி பெடல் எடுத்தா, ரஷ்ய படையெல்லாம் ஓடி போயிடுச்சு. மாலை நேரம் தன்னுடைய குதிரையில் தொடங்குகிறான் நெப்போலியன். அவனுடைய பழக்கம் என்னன்னா, ஜெயிச்ச இடம் வரைக்கும் டெரிபிள் ஸ்பீட்ல குதிரையில போனான். ஜெயிச்ச ஏரியா வரைக்கும் போய் பார்க்கணும் அவருக்கு. ஓ இதெல்லாம் என்னதா அப்படின்னு அந்த ஒரு தெனாவட்டு இருக்கும்ல, அப்பதான் அவன் வீரன். பல மைல் கணக்கான வேகத்தில் டெரிபிள் ஸ்பீட்ல அந்த குதிரை ஓடுது சார். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி அற்புதமா எடுத்திருக்கிறார்கள். டெரிபிள் ஸ்பீட்ல அந்த குதிரை ஓடுது. ஒரு மலைப்பாங்க இடத்துல மேல போயிட்டே இருக்கு. திடீர்னு அங்க ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது. அப்படியே அவன் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நெப்போலியன் சொல்றான், ஒரு மாவீரன் நான், பயப்படக்கூடாது, என் முடிவு வந்தாலும் வரட்டும் அப்படின்ட்டு அடிக்கிறான் சார். அந்த வசனம் குதிரை அப்படியே கீழே விழுது. பாதி வழியில் ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு நெப்போலியன் தப்புகிறான். குதிரை கீழே வரைக்கும் போய் விழுந்து சிதறிவிட்டது. 3 நாள் கழித்து அந்த இடத்துக்கு நெப்போலியன் வருகிறான். அப்ப அவன் கீழே வரான். எங்க குதிரை செத்து கிடக்குதோ அதை நோக்கி அவன் குதிரையில், புது குதிரையில வரான். ஒரு பெரிய கூட்டமே அவனோட வருகிறது. அலெக்சாண்டர் குதிரையை தன் குழந்தை போல் நேசித்தவன். அந்த குதிரை பேர்ல ஒரு நகரத்தையே கட்டினான் அலெக்சாண்டர். ஆனா நெப்போலியன் அப்படி இல்லை. அவனும் குதிரையினுடைய விரும்பி போல் இருக்கு. தன் குதிரை செத்து போயிடுச்சு, அதுக்கு கதறி அழதான் போறான்ட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம் அந்த படத்தை. ஆனா அந்த குதிரைக்கு கொஞ்சம் முன்னாடி போய் தன் குதிரையிலிருந்து இறங்குவோம். அந்த குதிரை அங்கே கிடக்கும், சிதறி கிடக்கும். சேனம் ஒன்று அவனுடைய முதுகுல போட்டிருப்பாங்களே, 2 பக்கமும் பை, அது பக்கத்தில் போய் நிற்பான் நெப்போலியன். நின்று அந்த சேனத்துக்குள் கையை விட்டு குதிரையை புரட்டி போட்டு செத்த குதிரையின் சேனத்திலிருந்து வெளியில் எடுப்பான் 3 புத்தகங்கள். அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்து தன் புதிய சேனத்தில் வைத்து குதிரையை திருப்பி கொண்டு கிளம்புவான். இந்த இடத்தில் கதையை நிறுத்தும் டால்ஸ்டாய் எழுதுவான், அவை 3 ரஷ்ய மொழி புத்தகங்கள் என்று எழுதுவான். என்ன ஒரு நக்கல், என்ன ஒரு அற்புதம்! இந்த அற்புதங்களை அனுபவிப்பதற்காக வாசிப்பாயா என்று நான் உங்களை கேட்கிறேன். தலை சிறந்த கதைகள் உலகத்தில் எழுதப்பட்டுள்ளன. தலை சிறந்த கதைகள் என் மொழியிலும் எழுதப்பட்டுள்ளன. உலக அளவில் பிரசித்தி பெற்ற தலை சிறந்த கதைகள். மொப்பசாந்த் என்ற ஒரு எழுத்தாளன் நெக்லஸ் என்ற ஒரு கதை எழுதினார். இந்த நெக்லஸ் என்கிற கதை உலக பிரசித்தி பெற்ற இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டோரி சார். ரஷ்ய மொழியில் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டது. நம்ம ஆளுங்களுக்கு இப்ப இருக்கிற பழக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு கல்யாணத்துக்கோ எங்கேயாவது போகணும்னா பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். பணக்கார தோரணை, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டு பொம்பளைட்ட ஒரு வைர நெக்லஸ இரவலா வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. போற இடத்துல நெக்லஸ் காணாம போயிடுச்சு சார். நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இவங்க பஞ்ச பராரிங்க, ஒத்த விஷயம் கிடையாது, பூட்ட கேஸ். தான் ஸ்டேட்டஸை பெருசா காமிச்சிக்கிறதுக்கு அந்த பொம்பளைட்ட இரவல் வாங்கிட்டு போகுது. அங்க போய் காணாம போயிடுச்சு சார். 10 ஆண்டுகள் இந்த குடும்பம் 10 ஆண்டுகள் கடுமையா உழைச்சு சோத்துக்கும் வழி இல்லாம சேர்த்து வச்சு அதே மாதிரி ஒரு நெக்லஸ் செஞ்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரி நெக்லஸை கொண்டு போய் இந்த அம்மா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேடு வழியும் முகத்தோட அன்னைக்கு வாங்கிட்டு போனேன், சாரி இந்தாங்கன்னு கொடுக்க போகும். அந்த இடத்துல மொப்பசாந்த் கதையை நிறுத்துறான். நிறுத்தும் போது அந்த பொம்பளை கதவை தரப்பா, சொல்லுங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன நெக்லஸ் நான் இருக்குங்களா, இந்தாங்க பார்த்துருவாங்க. இது ஏன் நெக்லஸ் இல்லையே, இல்லைங்க இப்போதான் லேட்டஸ்டாக செஞ்சது, என்னுடைய நெக்லஸ் தான் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு கதை சாத்திடுவாங்க. இந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். இப்போ இந்த உழைப்பை என்ன செய்வீங்க? இதே மாதிரி மொப்பசாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை டி மொப்பசாந்த் என்று போட்டுக்கொள்வதற்காக பல முறை முயற்சி செய்து பிரெஞ்சு அரசாங்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அவன் செத்து போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கதை பூரா அவ்வளோ ஃபேமஸ் ஆகி பிரெஞ்சு அரசாங்கமே அவனை டி மொப்பசாந்த் என்று பேரை டிக்ளேர் பண்ற அளவுக்கு அவன் பெரிய ரைட்டர் ஆகும். தமிழ சார் இதே மாதிரி மனசாட்சி உறுத்தல் இருக்குல்ல, மனசாட்சி உறுத்தல் கணப்புக்கிட்டீங்க அடுத்தவன் பொருள், மனசாட்சி உறுத்தணும்ல. மனசாட்சியை உறுத்தலன்னா அவன் மனுஷனா? தி ஜானகிராம தமிழ்ல காண்டாமணின்னு ஒரு கதை. தி ஜானகிராமன்
அதிகம் நீங்கள் படித்திருக்க வாய்ப்பு குறைவு. எல்லாருமே தி ஜானகிராமனுடைய அடுத்த பக்கத்தை தான் பார்த்துருக்கோம். இசை வெறியர் கதையில் பூரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரே காமம் விளையாடும். ஆனால் இந்த கதை ஒருத்தன் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறான்பா, ஒரு ஹோட்டல் நடத்த. இதுக்கு பேரலல் பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த நெக்லஸ் கடைக்கு பேரலல் ஹோட்டல் நடத்துறான். அந்த ஹோட்டல்ல இருந்தாலும் செய்யற வேலை என்ன தெரியுங்களா? முதல் நாள் சாப்பாட்டை பாக்கி வச்சு அடுத்த நாள் காலையில சர்வ் பண்ணிடுவோம். அதுக்கு இப்போ வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே பொருள் இன்னைக்கு சாப்பிட்டா அது பேர் நம்ம வடகரியா, வடகரி பல பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு அதுக்கு பேர்லாம் கிடையாதுல்ல, போடுவோம். ஆனா ஒருத்தன் சாப்பிட வருவான், சார் நேற்று முந்தின நாள் இருந்த அந்த குழம்பு எடுத்து வந்து ஊத்திடுவோம். சாப்பிட்டு 11 மணிக்கெல்லாம் அந்த செத்துருவோம். ஹோட்டல் வச்சிருந்தவன்ட்டே வந்து இழவு சொல்லிட்டு போவாங்க. அப்பெல்லாம் இழவு சொல்லுவாங்கல்ல ஊர் ஊரா வந்து, அவர்கிட்டே வந்து சொல்லிட்டு போய், ஏங்க செத்துட்டாருங்க, ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாராம், செத்துட்டாரு சார். அஜிஜோ யாருங்க கண்ணாடி போட்டுருந்தாரு? ஆமா. அஜிஜோ நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிட்டான், நம்மளாலதான் யாரும். என்னால ஒருத்தன் செத்துட்டானே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? 3 நாளைக்கு 4 நாளைக்கு தூக்கம் இல்லாம ஒரு ஜோசிகாரன் போவான். அவன் வெளியூர் ஜோசிகாரன். சரி, நம்ம ஊர்லயே ஹோட்டல் வச்சிருக்கிறோம், நம்ம ஊர்லயே ஜோசிகாரன் போவானா? நமக்கு எப்பவுமே ஃபாரின் ஜோசிகாரன் தான் பெரிய ஆளு. அவன்கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி ஆகி போச்சப்பா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? ஜோசிகாரன் உடனே, உங்க ஊர்ல கோவில் இருக்கா? ஆமா. பெரிய மணியா வாங்கி மாட்டிடு, அதோட உனக்கு அந்த இது போயிடும். இவன் திரும்பி வர்றவன் என்ன பண்றான்? மாடு வித்து பெரிய மணியா வாங்கிட்டு வந்து அவன் கோவில்ல, சிவன் கோவில்ல கட்டுறான் சார். கட்டிட்டு அப்பா அப்படின்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா இவன் ஹோட்டல் இருக்கிற இடம் கோவிலுக்கு 2 தெரு தள்ளி. காலையில ஒரு தடவை பூஜை நடக்குது, டைன் 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 அடிக்கிறாங்க. 10 மணிக்கு ஒரு பூஜை அடிக்கிறாங்க, உச்சிகால பூஜை அடிக்கிறாங்க. நாள் முழுக்க அந்த மணி அடிக்கும் போதெல்லாம் இவன் ஐயோ செத்துட்டானே செத்துட்டானே செத்துட்டானே, நான் என்ன செய்வேன், செத்துட்டான். மனசாட்சியை கிளறக்கூடிய ஒரு விஷயத்தை தன் கதையில் அவ்வளவு அற்புதமாக தி ஜானகிராமன் பதிவு செய்திருப்பான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் உலக கதை இருக்குன்னா அதுக்கு பேரலா நம்மள்ட்ட ஒரு கதை இருக்கு சார். உங்களுக்கு தான் மனசாட்சி உறுத்துமா? எங்களுக்கு எப்படி உறுத்துது? இப்படிப்பட்ட அந்த தி ஜானகிராமன் 10 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தவர். ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணும்போது தான் இந்த கதையை எழுதினார். அவருடைய சாகித்ய அகாடமி விருது பலரும் நினைப்பது போல் மோகமுள்ளுக்கு கொடுக்கப்படவில்லை, சக்தி வைத்தியம் என்கிற சிறுகதை தொகுதிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தொகுதியில் இருக்கிற முதல் கதை தான் இந்த காண்டாமணி என்கிற இந்த கதை. அடுத்தது நம்ம உலக அளவிலான இலக்கியங்களுக்குள்ள கதைகளுக்குள்ள கதையை நான் ஏன் செலக்ட் பண்றேன்னா, கதையை தான் நம்ம படிக்கிறது இல்லை. வாசிப்பு என்பது வெறும்னா நம்ம பரீட்சைக்கு மட்டும் தான் இப்போ படிக்கிறோம். நம்ம புக்கை எடுக்கிறத, ஒரு புக்கை நம்ம எடுத்தோம்னா இது எக்ஸாமுக்கு வருமா, எக்ஸாமுக்கு வராதா, அப்போ எதுக்கு இது யூஸ் ஆகும்? நாளைக்கு ஐஏஎஸ் ஆயிடலாம், ரைட் ரைட். ஆனால் நோக்கமற்ற வாசிப்பு தான் ஒருத்தனை மனிதனாக்க முடியும். உங்கள் வாசிப்பில் முதல்ல நோக்கமே இருக்கக்கூடாது, அப்புறம் தான் நோக்கங்கள் கிரியேட் ஆகும். இப்போ காலாட்டி அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு பெண்ணை பற்றிய கதை. பிக்மாலியன் என்கிற ஒரு நாடகத்தை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எழுதினார். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஆங்கிலத்தில் எழுதிய பிக்மாலியன் கதையை இங்கிலீஷ்காரன் டிராமாவா போடல, அது ஜெர்மனியில கொண்டு போய் நாடகமா போட்டாங்க. ஏன்னா பிக்மாலியன் என்பது ஜெர்மனியை பேஸா கொண்ட ஒரு கிரேக்கத்தினுடைய ஒருத்தனோட கதை. அவன் வந்து ஒரு சிற்பி, தான் நினைக்கிற ஒரு பெண்ணை வடிவமைப்பதற்கு ஒரு சிலை செய்யறான். அந்த சிலைய ரொம்ப வேண்டுறதுனால ஒரு தேவதை வந்து அதை உயிர்ப்பிச்சிடறான். இதான் பிக்மாலியன் கதை. அந்த உயிர்ப்பித்து வரும் அந்த பெண்ணின் பெயர் தான் காலாட்டியா. காலாட்டியா என்கிற தலைப்பில் கருப்பின எழுத்தாளர் அமெரிக்காவில் ஒரு கதை எழுதினார். இந்த காலாட்டியா கதையில ஒரு பெண், அவளுக்கு விருப்பமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தையை தானே வளர்க்க வேண்டும், யாரும் தலையிடக்கூடாது. இப்படி ஒரு விருப்பத்தை ஒரு கருப்பின பெண் கொண்டிருக்க முடியுமா? அது எப்படி வருது, அது ஏன் உருவாகிறது, அதன் அடிப்படை என்ன? சிறை வாழ்க்கையிலிருந்து உடைத்து கொண்டு வெளியில் சென்று தனக்கு பிறந்த பெண் குழந்தையை விடுதலையாக சுதந்திரமாக வளர்ப்பதற்கு, வாசிப்பை நோக்கி செலுத்துவதற்கு, அந்த கடையினுடைய கடைசி வரியில அந்த பெண் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு நடப்பாள். எதிரில் ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்குள்ள அவள் போவா. அந்த பில்டிங்கின் பெயர் தான் நூலகம் என்று அந்த கதை முடியும். வாசிப்பு
ஒருத்தனை சுதந்திர மனிதனாக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஒரு பெண் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர்ஸுங்கிறது தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்டோ டைவர்ஸ் ஆகியோ தன் குழந்தையை தானே வளர்க்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள். ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு கதையை சிந்தித்தவன் கல்கி. இதனுடைய பேரலல் ஸ்டோரி கல்கியின் கேதாரியின் தாயார். கேதாரியின் தாயார் ஒரு கதை தமிழகத்தையே புரட்டி போட்டது. அப்போ கல்கி ஆனந்த விகடனில் ஆசிரியராக இருந்தார். விகடனில் ஆசிரியராக இருந்த கல்கி விகடனில் வெளியிடுவதற்காக கேதாரியின் தாயார் கதையை எழுதுகிறார். ஆனால் எஸ் வாசன் அப்போதைய விகடன் நடத்தி கொண்டிருந்தவர் இந்த கதையை போய் நம்ம விகடனில் வெளியிட முடியாது, நிறுத்து என்று சொல்கிறார். இப்படி எஸ் வாசன் சொன்னதனாலேயே கல்கி விகடனில் இருந்து வெளியேறுகிறார். தனியாக தனக்கென்று ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று கல்கியை ஆரம்பிக்கிறார். அதுல முதல் இதழிலேயே கேதாரியின் தாயார் வெளிவருகிறது. கேதாரி என்ற ஒருவன், அவங்க அப்பாவை அவன் பார்த்ததில்லை. சின்ன வயசுலயே அவங்க அப்பா வீட்டை விட்டு ஓட்டாரு சார். எங்க போனாருன்னு தெரியாது. அவனுக்கு அம்மா தான் எல்லாமே. மிக கடினப்பட்டு டெய்லி அவங்க வீட்டு வாசல்ல இட்லி வித்து அந்த அம்மா அவனை படிக்க வைக்குது. இன்றைக்கு இருக்கிற ஐபிஎஸ் போல அவன் ஐசிஎஸ் எழுதுகிறான். கல்கட்டால போய் ஒரு ஆபீசரா சேர்றான். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் ஆயிடுது. மனைவி தன் அம்மாவோட இருக்காங்க. அவரு கல்கட்டால ஒர்க் பண்றாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு தந்தி வருது. ஸ்டார்ட் இம்மீடியட்லி, அவ்வளவுதாங்க. முன்னெல்லாம் தந்தி வரும். நேரா ஊருக்கு பார்க்கிறாரு. பார்த்தா அவங்க அப்பா இறந்து விட்டார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அவர் எங்க போனாருன்னு கூட தெரியாது. அவன் அப்பா இறந்துட்டாருன்னு செய்தி வந்த உடனே உள்ள போய், அம்மா இது என்னம்மா இது, ஏமா இதுக்கு போய் பெரிய என்ன வர வச்சிங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த ரூம்குள்ள போவான் சார். அந்த ரூம்ல பார்த்தா கேதாரியின் தாயார் தலை மொட்டை அடிக்கப்பட்டு, உடம்பில் காவி உடை பூணப்பட்டு, தலையில முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு மூலையில் அமர்த்தப்பட்டிருப்பார். அதை பார்த்தவுடன் அவன் துடித்து விடுவான். என்ன கொடுமைமா இது, அவர் என்னை படுக்க வச்சாரா, அவர் உனக்கு ஏதாவது பணம் கொடுத்தாரா, ஏதாவது நம்ம குடும்பத்தை பார்த்துருக்காரா, எங்கேயோ போனா அந்த செத்துட்டான், அதுக்கு நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதை பார்த்து நொந்து போகிற கேதாரி ஊருக்கே திரும்பி போக மாட்டான். தினமும் தினமும் தன் தாயை பார்த்து உருகி 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 ஒரு நாள் கேதாரி இறந்து விடுவான். கல்கி கதையை முடிப்பாரு. கேதாரி இறந்து விட்டான். கதறி அழுகின்ற கேதாரியின் தாயாரை விடுங்கள். இப்போது தலை மொட்டை அடிக்கப்பட்டு முக்காடு போடப்பட்டு இருப்பது கேதாரியின் தாயார் மட்டுமல்ல, கேதாரியின் மனைவியும் தான் என்று அந்த கதையை கல்கி முடித்திருப்பார். இந்த ஒரு கதை இது வெளிவந்ததில் இருந்து அடுத்த 5-6 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டு, இன்றைக்கு விதவைகளுக்கு மொட்டை எடுப்பதோ அல்லது நாம் முக்காடு போடுவதோ அல்லது இது போன்ற செயல்கள் செய்வதையோ குற்றம் என்று மனசாட்சியை உலுக்கி இந்த சமூகத்தை மாற்றி இருக்கிறது என்றால் ஒரு கதைக்கு எவ்வளவு பலம் இருக்க வேண்டும், அதை வாசிப்பவனுக்கு எவ்வளவு அனுபவம் வர வேண்டும் என்பதை சிந்தித்தாவது வாசிப்பாயா என்று இந்த அரங்கத்தை நான் கேட்கிறேன். அடுத்த மாபெரும் எழுத்தாளர் மார்க் ட்வைன். மார்க் ட்வைன் பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு காரணம், அது வரைக்கும் எல்லாரும் இங்கிலீஷ் எழுதிட்டு இருந்தாங்க. மார்க் ட்வைன் வட்டார மொழியில எழுத ஆரம்பிக்கிறான். இங்கிலீஷ்லயே மிசிசிப்பி பகுதியினுடைய இங்கிலீஷு, சிக்காகோவினுடைய இங்கிலீஷு, இது இந்த நாட்டோட இங்கிலீஷ்னு அது எல்லாம் மாறி வருது. அப்படி அவன் எழுதின ஒரு கதை லக்குன்னு ஒரு கதை சார். அவன் எழுதுனதுலேயே பெஸ்ட் ஸ்டோரின்னு தான் சொல்றாங்க. அவன் அக்கில்பரி ஃபன் சாகசங்கள் எழுதியிருக்கிறான். அப்புறம் டாம் சாயர் சாகசங்கள் எழுதியிருக்கிறான். நிறைய எழுதியிருக்கிறான். ஆனால் லக்கு செம கதை. அதுல என்னன்னா, ஜனாதிபதி விருது வாங்கிய ஒரு ராணுவ தளபதி, அவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாரும் பாராட்டுவாங்க. அவன் தான் வார் ஹீரோ. கிரீமியன் என்கிற ஒரு பெரிய யுத்தத்தில் தன் நாட்டுக்கு வெற்றியை தேடி தந்தவன் அந்த மாமனிதன். அவன் ஆனா அந்த கதையில் அவர் எழுதுவாரு, அவனுக்கு லக்கு. எப்படி லக்கு, என்ன செஞ்சான்? எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது, டேக் யுவர் ஆர்மி லெஃப்ட் அப்படின்னு. ஏன்னா ரஷ்ய படை அங்கதான் தாக்குதுடா. லெஃப்ட்ல ரஷ்ய படை எதிர்கொள்ளணும்னா டேக் யுவர் ஆர்மி லெஃப்ட்
அப்படின்னு அவருக்கு ஆர்டர் வருது. அந்த ஆளுக்கு அந்த மிகப்பெரிய தளபதிக்கு லெஃப்ட் எது ரைட் எதுன்னு தெரியல. அவன் தெரியாம லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்ல கூட்டு போயிடறான். ராணுவத்தையே ரைட்ல கூட்டு போனதுனால திடீர்னு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா முன்னாடி ரஷ்ய படை போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி போயிடுச்சு. இவங்க படை பின்னாடில இருந்து போட்டு அடின்னு அடிச்சு சாவடிச்சிட்டான். கிரீமியன் வார்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்படித்தான் நடந்துச்சுன்னு கதையை முடிகிறாரு. லக்கு என்னடா இப்படிதான், இதுக்கு பேர் லக்கா அப்படின்னா, தமிழ்ல அதற்கு இணையான ஒரு கதையை என் அன்பு எழுத்தாளன் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறான். ஜெயகாந்தன் வந்து தருக்கத்திற்கு அப்பால் ஒரு கதை எழுதுறான். இந்த மார்க் ட்வைன் எப்படி வட்டார மொழி அறிமுகப்படுத்தினானோ அதுபோல் ஜெயகாந்தன் யதார்த்த இலக்கியத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியதில் வெற்றி கண்டவன். கடலூரில் பிறந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 75 மைல் நடந்தே போய் வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆனவர் ஜெயகாந்தன். நடந்து போனவர். ஜனசக்தி ஆபீஸ்ல ஒரு மெய்ப்பு கோப்பாளரா அறிமுகமாகி எழுத படிக்க கத்துக்கிட்டு அங்கிருந்து எழுத்தாளரானவர். இந்த தருக்கத்துக்கு அப்பால் கதையில ஒருத்தன் என்ன பண்றான், மெட்ராஸ்ல கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள நுழையான். அவங்கிட்ட மொத்தம் 27 ரூபா இருக்கு. 27 ரூபா. ஆனா டிக்கெட் பாத்தீங்கன்னா 22 ரூபா தான். சோ மீதி 5 ரூபா இருக்குல்ல, இந்த 5 ரூபாயை என்ன பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் யோசிக்கிறான். பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு டீ கடை இருக்கு. அப்பெல்லாம் டீ 2 ரூபா. டீ சாப்பிட்றான் நிம்மதியா. சாப்பிட்டுட்டு அங்க ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரன் இருக்கான். அவன்கிட்ட இந்த 3 ரூபாயை கொண்டு போய் போடுறான். அவன் தடவி பார்த்துட்டு 3 ரூபா, ஒரு 2 ரூபாயும் ஒரு 1 ரூபாய், ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க போற இடமெல்லாம் புண்ணியமா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிடுறான். இவன் நேரா டிக்கெட் கவுண்டருக்கு போறான். 22 ரூபாய் எடுத்து கொடுத்து, சார் டிக்கெட் சார், மாம்பழத்துல இறங்கணுன்றான். உடனே அந்த டிக்கெட், என்ன 22 ரூபா கொடுக்குறீங்க? பின்ன சார் 25 ரூபாங்க டிக்கெட்டு, பார்க்கலீங்களா நேற்று நைட்டு விலை ஏறி போச்சுன்றான். விலை ஏறிடுச்சியா? 25 ரூபா இந்த தூக்கி போட்டான், வெளியே வந்துட்டான். இப்போ 3 ரூபா குறையுது. திரும்ப போய் பிச்சைக்காரன்ட்டு எடுத்துருவோமான்னு நினைக்கிறான். அதான் ஜெயகாந்தன். நேரம் அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த பிச்சைக்காரன் இப்போ 2 பேர் காசு போடுறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. யாருப்பா? அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு. பிச்சைக்காரன் யார் பாத என்னப்பா? அந்த இடத்துல ஜெயகாந்தன் எழுதுறான், நான் அவனுக்கு 3 ரூபா கொடுத்துட்டேன், அவனும் என்னை வாழ்த்திட்டான். ஸோ கணக்கு சரியா போயிடுச்சு. இப்பவே அவன்கிட்ட கேட்க முடியாது. நேராக வெளியே வருவான். நைட்டு 11:30 மணி. பஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடந்தே மாம்பழத்துக்கு வருவான். கடுப்பாய் காலையில் 4:30 மணிக்கு உள்ள பூந்து படுத்துருவான். காலையில் 7:30 மணிக்கு ஏஞ்சி பேப்பரை பார்த்தா இவன் வர வேண்டிய ரயில் விபத்துக்குள்ளாகி 62 பேர் மரணம் அப்படின்னு போட்டு. ஜெயகாந்தன் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பான், உண்மையிலேயே தர்மம் தலைக்காகுமா என்று ஒரு கேள்வி கேட்பான். எப்படி லக்கு வந்து அவனுக்கு வேலை செஞ்சதோ இவனுக்கு வேலை செஞ்சது லக்கா இல்லையா? இதோட கதையை அவன் முடிக்க மாட்டான். தர்க்கங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு 10 கேள்விகளை அந்த கதைக்குள் வைத்திருப்பான் ஜெயகாந்தன். ஒருவேளை நான் அந்த ரயில் விபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கத்தை கடவுள் டிக்கெட் விலையை ஏற்ற வைத்திருப்பாரா என்றெல்லாம் அதில் கேள்வி கேட்டிருப்பான். எதையும் கேள்வி கேட்க பழக்குவது இலக்கியம். எனவே வாசிப்பாயா என்று உங்களை மீண்டும் கேட்கிறேன். அடுத்த அறிஞர் ஓ ஹென்றி. ஓ ஹென்றி ஆங்கில எழுத்தாளர். சார் அவன் லைஃப்ல ஓ ஹென்றி 42 கதை எழுதினான் சார். 48 வயசுல இறந்துட்டான் சார். ஆனா இன்னைக்கு சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களுக்கான உலக அளவில் நம்பர் 1 விருது என்ன தெரியுங்களா? ஓ ஹென்றி விருது. ஏன்னா அவ்வளவு கதையும் அற்புதம். அதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து தி கிஃப்ட் ஆஃப் மேகிஸ் என்கிற கதை. நீங்க இயேசுவினுடைய பிறப்பு, அவர் வந்து அந்த ஆட்டுக்குடியில் பிறக்கின்ற பொழுது ஜெருசலம்ல பாலஸ்தீனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க 3 மன்னர்கள் வருவாங்க. ஆளுக்கு ஒரு திக்கில இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் கிஃப்ட். அதனாலதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிஃப்ட் பரமாறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். கணவன் மனைவியா இருந்தால் கணவன் மனைவிக்கும்,
மனைவி கணவனுக்கும் gift கொடுக்கணும். அப்பதான் அது கிறிஸ்மஸ். அப்போ ஒரு கணவன் மனைவியை அறிமுகப்படுத்துறான் ஓ ஹென்றி. அவங்க பேரு, மனைவியின் பேரு டெல்லா, கணவர் பேர் ஜிம். எப்பவுமே சிறந்த சிறுகதை எழுத்தாளன் பாத்தீங்கன்னா பேரை சின்னதா அழகா வைப்பான், ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெல்லாவுக்கு நீண்ட தலைமுடி. அவன் எழுதுவான், குவீன் எலிசபெத் அல்லது விக்டோரியா மகாராணி பார்த்தா கூட இவ்வளவு நீல தலைமுடியா, ஐயோ இவ்வளவு அழகு எனக்கு இல்லையே நினைப்பாங்களாம், அவ்வளவு நீல தலைமுடி. ஜிம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு வாட்ச் வச்சிருக்காரு. அந்த வாட்ச் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். பெரிய பெரிய ஆள்லாம் அந்த வாட்சுக்காக ஏங்குவான், அவ்வளவு பெரிய வாட்ச். இப்போ ரெண்டு பேர்ட்டையும் ஒத்த பைசா இல்ல. இந்த டெல்லாவுக்கு ஒரு சீப்பு வாங்கினா நல்லா இருக்கும், ஹேர்ஸ் கோம்பு அப்படின்னு அந்த வட்டமா பெருசா வச்சிருப்பாங்க. இவருக்கு வாட்சை வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வாங்கினா நல்லா இருக்கும், வாட்ச் கேஸ். எப்படி வாங்குறதுன்னு தெரியல. கிறிஸ்துமஸ் திறப்பதற்கு 12 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள நுழைவாங்க. எங்கெங்கயோ போய் சுத்திட்டு பார்த்தா இவன் கையில சீப்பு இருக்கும், அந்த அம்மா கையில டப்பா இருக்கும். ஆனா வெரி அன்பார்ச்சுனேட், இந்த அம்மா தன் முடியை விற்றுதான் அந்த டப்பா வாங்கியிருப்பாங்க, அவன் அந்த வாட்சை விற்றுதான் இவருடைய சீப்பை வாங்கியிருப்பான். அப்படி ஒரு காதலை மிக அழகாக சொல்லும் கதை. அதனாலதான் இந்த கிஃப்ட் தாண்டா உண்மையிலேயே கிஃப்ட் ஆஃப் மேகிஸ். அந்த மன்னர்கள் கொடுத்தது கிஃப்ட் ஆஃப் மேகிஸ் அல்ல, இந்த கிஃப்ட் தான் கிஃப்ட் ஆஃப் மேகிஸ் என்று ஓ ஹென்றி கதையை முடித்திருப்பான். இந்த ஓ ஹென்றி 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். சிறையில் இருந்துதான் இந்த கதைகளை எல்லாம் அவன் எழுதினான். அவன் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டான்? அவன் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், எழுத்தாளர்ல. எவனோ பண்ற தப்பெல்லாம் தான் மேல ஏத்திக்கிட்டு அவங்களெல்லாம் விட்டுருங்க சார், நான் தான் என்னை பிடிச்சிங்கன்ட்டு அவன் கதையே ஒரு கதையை எழுதலாம். நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள், படமாகவும் எடுத்திருக்காங்க. தமிழ்ல இதற்கு நிகரான ஒரு அற்புத கதையை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவினுடைய பகுத்தறிவு கதைகளை நம்ம படிக்கணும். அண்ணா மொத்தம் சொல்லக்கூடாது நம்பரை 108 கதை எழுதியிருக்காரு. அண்ணாவுக்கு 108க்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அவர் மொத்தமா 108 கதை எழுதியிருக்காரு. அதுல பேய் ஓடி போச்சுன்னு ஒரு கதை. ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு அவன் அப்பா நினைக்கிறார். அந்த அந்த கிராமத்தோட பேர் சொல்றான் அண்ணா. அந்த கிராமத்தோட பேரே ஓரூர் அப்படின்னு ஆரம்பிக்குது. செல்லாயி தான் அந்த பொண்ணு. செல்லாயி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண். வேலாயி அல்லது வேலன் அவன் தான் இன்னொரு விவசாயி. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, அன்பு செலுத்துறாங்க. வேலன் தன்னுடைய வயல்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு ரோஜா பதியங்களை நடுகிறான். ஏன்னா செல்லாயிக்கு ரோஜாக்கள் தான் பிடிக்கும். செல்லாயி தன்னுடைய வயலில் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு கத்திரிக்காய் கன்றுகளை நடுகிறாள். ஏனென்றால் கத்திரிக்காய் குழம்பு என்றால் வேலனுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தும் அண்ணா இருவரும் பிரிந்து விட்டார்கள் என்று எழுதுவார். ஏன் பிரிந்து விட்டார்கள்? ஏனென்றால் செல்லாய்க்கு பேய் பிடித்து விட்டது. பேய் எப்படி பிடிக்கும்? அந்த பொண்ணு திடீர்னு சாப்பிட்றதுல எதுவும் பண்றதுல எல்லார் மேலே எரிஞ்சு ஊழுது, ஒரே கத்துது, சத்தம் போடுது. உடனே எல்லாம் பூசாரிட்ட போய் எப்படியாவது வேப்பலை அடிங்க கேட்டுக்கிறான். இதுக்கு நடுவுல என்ன நடந்தது என்பதை பேரறிஞர் அண்ணா முடிவில் விளக்குகிறார். செல்லாயியோட அண்ணன் ஊர்ல இருந்து வருவாரு. ஊர்ல இருந்து வந்ததும் அன்னைக்கு நைட்டு தான் பூசாரி வேப்பலை அடிச்சிருப்பான். ஆனா அது படுத்து தூங்கும்போது செல்லாயிக்கு சரியாயிடும். அப்ப அவன் அண்ணன் என்ன செஞ்சான்? இதெல்லாம் பூசாரி வேலை இல்லை, அண்ணா எழுதுறாரு. அந்த ஊருக்கு ஒரு டைரக்டர் வந்திருப்பான், சினிமா டைரக்டர். இன்னைக்கு நாம புத்தகங்களை விட அதிகமா நம்ம மொபைல் போனை நேசிக்கிறோம். அதுவும் மொபைல் போன்ல வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அது நம்மளை வச்சிட்டு இருக்கா, நம்ம அதை வச்சிட்டு இருக்கோமான்னு புரிய மாட்டேங்குது. அந்த ஊருக்கு ஒரு டைரக்டர் வரான் சார். அவன் தனியா வேலன் அந்த மரத்தடியில படுத்திருக்கும் போது ஒரு போட்டோ எடுக்கிறான். செல்லாயி கையில ஒரு பழத்தை கடிச்சு தின்னுட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை போய் மிக்சிங் பண்றான். என்ன மிக்சிங் பண்றான்? வேலனோட வாயில ஒரு கவர்ச்சியான நடிகை அவங்க திராட்சை ஊட்டுறாங்க. அந்த போட்டோவை மிக்சிங் பண்றான். செல்லாயினுடைய ஆப்பிளை வாங்கி தான் கடித்து விட்டு கொடுக்கிறான் ஒரு நடிகன். மிக்சிங் பண்ணி அந்த போட்டோவை இந்த ஊர்ல கொண்டு 2-3 பேர்ட்ட காமிச்சிருக்கான். இது செல்லாயி காதுக்கு விட்டது. செல்லாயி ஒரு நடிகையா உனக்கு திராட்சை ஊட்டுகிறாள், நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லி காரி துப்பி விட்டு விட்டாள். வேலனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதான் நிலைமை.
ஆனா ஊர்ல அவன் அண்ணன் வரான்ல, அவனுக்கு இது என்னவென்று தெரியும். இருவரையும் அழைத்து இரவு பேசுகிறான். இதெல்லாம் செட்டப்பு, இப்படிலாம் இன்னைக்கு பண்றாங்க. அண்ணா இந்த கதையை 1942 எழுதியிருக்காரு. 42 அண்ணாவுக்கு தெரியும் நம்மளை வாட்ஸ்அப் என்ன பாடுபடுத்த போகுது, இன்ஸ்டாகிராம் இளைஞர்களை எப்படி அழிக்க போகிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிறத போட்டு நம்ம தடவி தடவி அதை பார்த்து பார்த்து மாஞ்சி போய் அதில் வர்ற பல மாயைகளை எப்படி நம்பிக்கொண்டிருக்க போகிறார்கள் என்று அண்ணாவுக்கு அன்றைக்கு தெரிந்திருக்கிறது. இந்த கதையை கொண்டு போய் அண்ணா மிக அழகாக முடிப்பார். பேய் ஓட்டியது பூசாரி அல்ல, செல்லாயின் அண்ணன் தான் என்று அந்த புகைப்படங்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்று முடிப்பார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் கதை உலகிற்குள் நிறைந்து கிடக்கின்றன. அதில் இப்போ நம்ம ஒரு கருப்பின எழுத்தாளரின் கதையை பார்க்கிறோம். ரிச்சர்ட் ரைட் அவர் பெயர். ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ள இந்த கருப்பின குழந்தைங்களை உள்ள விட மாட்டாங்க. தலைகள்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, உள்ள போக முடியாது. கடைசியில் சர்ச்சுக்குள்ளேன்னு ஒரு நாத்தம் வரும், ஏதோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று செத்து போயிடும். அது இறந்து போச்சுன்னு உடனே இவங்க எல்லாரையும் உள்ள கூடுவாங்க. அப்போ 2 பேர் சர்ச்சுக்குள்ள போவான். அதில் ஒருத்தன் தான் சாண்டர்ஸ், இன்னொருத்தன் நல்லா குண்டா இருப்பான், ஃபேட் ஜோ. 2 பேரும் சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள 2 பேர் போயிட்டு வந்துட்டான்ல, இதை கருப்பின சமூகமே கொண்டாடும் என்பதாக அந்த கதை. ஆனா போனது எதுக்கு? செத்த நாயத்தையும் வெளில போடுறது. இந்த கதை ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாம் முடிந்த பிறகு ஃபேட் ஜோவுக்கு மட்டும் புரியும். அவன் போய் மிக கடினப்பட்டு காசு சேர்த்து அடுத்த மாசம் நான் ஒரு துப்பாக்கி வாங்குவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல கதை முடிஞ்சு. இதுக்கு பேரலா இப்போ இதெல்லாமே மூட நம்பிக்கைக்கான எதிரான கதைகள். சீவன் ஒரு கதை எழுதியிருப்பார், கந்தர்வன். கந்தர்வன் தமிழின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களில் ஒருவர். இந்த கந்தர்வன் நாகப்பட்டினத்தில் பிறந்தவர். அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது, எமர்ஜென்சி போது 19 மாதங்கள் சிறையில் இருந்து எழுத்தாளர். சீவன் கதை எப்படின்னா, கஞ்சி ஊத்தும் செட்டியார்னு ஒரு செட்டியார். அந்த ஊர்ல பிரம்மாண்டமான ஒரு முனியப்பன் சாமி சிலையை வச்சு பக்கத்தில் ஒரு கோயில் வச்சிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சிலை எல்லா ஊர்லயும் இருக்கும். ஒரு இடத்துல அது முனியப்பன் சாமியா இருக்கும், இன்னொரு இடத்துல அது ஐயனாரா இருக்கும். ஊர் எல்லையில பெரிய உயரமா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க, பயந்து நடுவாங்க. ஏன்னா நைட்டு முனி அடிச்சிடும் அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு லூசு வருவான், முழுக்க முழுக்க பைத்தியம். அவன்கிட்ட ஒரே ஒரு தட்டு இருக்கும். வீடு விட அந்த தட்டை எடுத்துட்டு போய் சோறு வாங்கிட்டு வருவான். நேரம் முனிப்பன் சிலைக்கு கீழே படுத்துருவான். இவன் அங்க படுக்கிறான்ல, முனி இவனை மட்டும் அடிக்காதான்னு ஊர் பேச ஆரம்பிக்கும். அப்போ இந்த கஞ்சி செட்டியார் ரொம்ப கவலைப்படுவார். ஊர்ல பயம் போயிடுச்சுன்னா நம்மளாம் என்னடா பண்றது? ஊர்ல பயம் போயிடுச்சுன்னா நம்மள வேற ஆளுக்கு என்ன வேலை? அப்புறம் நமக்கு ஏன் பயப்படுவான்ட்டு இவருக்கு ஒரே கோபமா வரும். ஒரு நாள் நைட்டு பயங்கரமா மழை, இடி, மின்னல் அடிச்சு நொறுக்கும் அந்த ஊர்ல. காலையில் ஏஞ்சி எல்லாம் ஓடுவாங்க. போய் பார்த்தா அந்த அரச மரம் விழுந்து அந்த முனியப்பன் சிலை கீழே கிடக்கும். ஆனா பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி லூசு உட்கார்ந்துருப்போம். அப்போ அந்த குழந்தை ஒன்று சொல்லும், ஏனென்றால் இப்படி நடந்து விட்டது. ஏனென்றால் முனிசாமிங்கிறது ஒரு சிலை, ஆனால் லூசா இருந்தாலும் அவரிடம் ஜீவன் உள்ளது, அவன் உயிர் உள்ளவன் என்று ஒரு குழந்தை சொல்வது போல அந்த கதை முடிவடையும். மிக அற்புதமா இது ஒரு பேரலல் ஸ்டோரி. இந்த மாதிரியான பேரலல் ட்ராக்ஸ் கொண்டு போவதனுடைய அடித்தளம் என்ன? பொன்னகரம் என்ற ஒரு கதையை புதுமைப்பித்தன் எழுதினான். புதுமைப்பித்தன் அடுத்த சிறுகதையின் ஜாம்பவான். அவனுடைய பொன்னகரம் கதையை நான் ஆண்டன் செக்காவினுடைய தி நெர்வஸ் பிரேக் டவுன் கதையோடு ஒப்பிட விரும்புகின்றேன். ஆண்டன் செக்காவெல்லாம் நீங்க படிக்கணும். எல்லா கதைகளிலும் இப்போது நெட்லேயே கிடைக்குது. நெர்வஸ் பிரேக் டவுன்ல என்ன நடக்கும்னா, 2 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் ஒரு லா ஸ்டூடெண்ட்டும் 3 பேரும் சேர்ந்து விவசாயிகள்லாம் இருக்கிற அந்த பிராத்தல் ஏரியாவுக்கு போறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. பாதி தூரத்துக்கு மேல போக முடியாது இந்த லா படிச்சவனால, மனசை குடைய ஆரம்பிச்சிடும், திரும்பி வந்துடுவான். ஆனா இவங்க என்ன பண்றாங்களோ அந்த கற்பனையிலேயே அவனுக்கு நெர்வஸ் பிரேக் டவுன் வந்து. பொன்னகரம் கதையில இது மாதிரி ஒரு சூழல் நம் பெண்களுக்கு எப்படி வருகிறது என்பதை புதுமைப்பித்தன் அழகாக பதிவு செய்திருப்பான். ஒரு குதிரை வண்டிக்காரன், அவன் பேர் முருகேசு. அந்த கதையில் வருகின்ற அவள் பெயர் அம்மாளு. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு.
இந்த குதிரை வண்டி ஓட்டி இவன் கொண்டு வர காசை நம்பிதான் குடும்பம். ஆனா இவன் சாராயம் குடிக்கிறான், தினந்தோறும் குடிக்கிறான். புதுமை பித்தனின் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1938. தினந்தோறும் குடித்து விட்டு வருகிறான். ஒரு நாள் குடிச்சிட்டு வரும்பொழுது குதிரையும் அவனும் கீழே விழுந்து நொறுங்கி வண்டி காலி. அந்த வண்டி 3 பேருக்கு சொந்தம். முருகேசனுடைய 3 சகோதரர்கள் எல்லாரும் காசு கேட்க வருவான். அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஆகுது. அவன் கஞ்சி கேட்கிறான். எனக்கு கொஞ்சோண்டு பால் கஞ்சி கிடைக்குமா என்று அவன் கேட்கிறான். அவன் மரண படுக்கையில் கிடக்கிறான். வெளியில் வருகிறாள் அம்மாளு. அம்மாளுக்கு அன்று இரவு அங்கு இருக்கிற இருட்டில் தன் உடலை விற்க வேண்டிய நிலை வருகிறது. 4 ரூபாய் கிடைக்கிறது. தன் கணவனுக்கு கஞ்சி ஊட்டுவதற்குத்தான் அவள் உடலை விட்டிருக்கிறாள். இது கற்பா கற்பில்லையா என்கிற கேள்வியோடு புதுமை பித்தன் அந்த கதையை அற்புதமாக முடித்திருப்பார். இந்த பேரலல் ஸ்டோரிஸ், இதுவரையில் நாம் இந்த பேரலல் ஸ்டோரிஸை பார்த்திருக்கிறோம். இவை எல்லாமே மிக அற்புதமானவை. இந்த கதைகளின் ஊடாக நாம் சமூகத்தை அறிந்து கொண்டோம், மனிதர்களின் மனங்களை அறிந்து கொண்டோம், வாசிப்பின் மகத்துவத்தை அறிந்து கொண்டோம். எனவே புத்தகங்களை வாசிப்பதும், குறிப்பாக படைப்பிலக்கியத்தை வாசிப்பதும், வாசிப்பின் அடிப்படைகளை உணர்வதும் முக்கியம். நாம் ஒரு திரைப்படத்தோடு நம் உரையை தொடங்கினோம். இப்போது ஒரு திரைப்படத்தோடு முடிப்போம். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று ஒரு படம். இந்த திரைப்படம் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்த படம். அம்பேத்கரை விட ஒரு பெரிய வாசிப்பாளன் இருக்க முடியாது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஜாபர் பட்டேல். இந்த படத்தில் அம்பேத்கராக வாழ்ந்தவர் நடிகர் மம்முட்டி. இதுல லண்டனில் இருக்கக்கூடிய நேச்சுரல் மியூசியம் லைப்ரரியில இளம் அம்பேத்கர் உட்கார்ந்து படிக்கிற ஒரு காட்சி வரும். அல்ல, அம்பேத்கர் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பான். சின்ன பையன், காலேஜ் ஏஜ், 6:30 ஈவினிங்கு 6:30 மணிக்கு அந்த நைட் வாட்ச்மேன் வந்து இப்படி நிற்பான் அவன் பக்கத்தில். அவன் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி. அப்படி நின்று அவனை பார்ப்பான். 6:30 அவர் திரும்பி பார்த்துட்டு திரும்ப படிக்க ஆரம்பிப்பார். 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 காட்டுவான். ஒவ்வொரு லைட்டையா ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொரு டைம் காட்டும் போதும் கடைசியில அம்பேத்கர் மேல இருக்க லைட் மட்டும் தான் எரியும். அற்புதமா அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த காட்சியை பிரம்மாண்ட லைப்ரரி அது. 11:30 மணி திரும்பி பார்ப்பாரு. அந்த இரவு காவலன் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருப்பான். அம்பேத்கர் எழுந்து தன் கோட்டை கழட்டி அவனுக்கு போட்டு விட்டு அந்த புத்தகத்தின் அடையாளம் வைத்து மூடி வைத்து விட்டு அங்கிருந்து நடைபெறுவார். இது ஒரு அற்புதமான காட்சியாக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். படத்தோட இறுதியில ஒரு காட்சி. நைட் 1:30 மணிக்கு அம்பேத்கர் தன்னுடைய படிப்பறையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு ஒரு வயசானவன் ஒருத்தன் அவருக்கு வந்து உதவியாளராக இருப்பான். இந்த வயசானவன் உள்ள போவான். சார் அப்படின்னுவான். என்ன சாருங்கிற திடீர்னு? என்னையா? ஐயா. என்ன சொல்லி கூப்பிடுறதே தெரியாது அவரை. அம்பேத்கர்னு கூப்பிடுவாரு. ஒன்னும் இல்லை, ஒரு சந்தேகம் வாங்குவான். என்ன, உங்களை மாதிரிதான் காந்தி நேருலாமும் வாசிக்கிறாங்க சார். நீங்க புக் வாசிக்கிற மாதிரி தான் அவங்களும் வாசிக்கிறாங்க. ஆனா நைட்ல அவங்க தூங்குறாங்க. நீங்க நைட்டு தூங்காம இப்படி வாசிக்கிறீங்களே, உங்களுக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு உரிமையோடு அவன் கத்துவான். அதற்கு அம்பேத்கர் பதில் சொல்லுவார். நண்பரே, காந்தியும் நேருவும் தூங்குகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களா? ஆமா, நான் பார்த்தேன், அவங்க தூங்குறாங்க, நல்லா தெரியும். அவர்களுடைய இனம் விழித்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் உறங்குகிறார்கள். என்னுடைய இனம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, நான் விழித்திருந்து வேலை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று பதில் சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலமும் விழித்திருக்க வேண்டும் என்றால் இன்று நீங்கள் விழித்திருந்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த ஔவை மன்றத்திற்கு வாழ்த்துக்கள்.